ஒவ்வொரு தடவையும் ஃபேன்ஸ் சைடு இருந்து ப்ரெஷரு, நீங்கள் வந்து சொல்கிறதே இல்லை, எல்லாரும் நம்பர்ஸ் போடுறாங்க, தானு சார் சொல்கிறாரு, விஜய கம்பைன் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்பர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. ஃபஸ்ட்டு விஷயம் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. விக்டர் சார் கேட்டா மூர்த்தி என்ன பார்க்கலன்னு சொல்லு. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. நல்லவங்களுக்காக பொய் சொன்ன தப்பு இல்லை. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத, மேல சொல்லு. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப பொய்யான விஷயத்த வந்து சோஷியல் மீடியாவில் வர்றப்ப அதை வந்து ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை ஒரு படத்தோட கலெக்ஷன் போடுறப்ப ஒரு 3-4 பேர் ஆத்தென்டிக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ், எனக்கு ஸ்ரீதர் பிள்ளை சார்லேருந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி கேட்டு 2 இடத்துல வெரிஃபை பண்ணி நம்பர்ஸை வந்து போடணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ராங்காக இதாகிறப்ப டோட்டல் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருமே டிஸ்டர்ப் ஆகுது. விஜயின் புலி படத்தின் தயாரிப்பாளர் அந்த படத்தால் மிகப்பெரிய இழப்பீட்டை சந்தித்த நிலையில் விநியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டை ஈடுகட்ட வேண்டும் என்று கூறி தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்து புலி திரைப்பட தயாரிப்பாளரிடம் இருந்து பணத்தை வசூல் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோன்று தலைவா படத்தால் விநியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டிற்கு நடிகர் விஜயை மிரட்டி தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சிலர் 4 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே நீங்கள் போட்டால் தான் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு தொழில் நடக்கிறப்ப அதுக்கு நல்லது, அது ஆரோக்கியமாக இருக்கும். சுட்ட வட 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 சுட்ட வட 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 சுட்ட வட போச்சுடா, ஏன் மத்தங்க போச்சுடா.